என்ன படிக்கிறீங்க? நான் இப்போ காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சு செகண்ட் இயர் போயிருக்கேன். ஓகே. என்ன வேலைக்கு போற மாரி ஐடியா உங்களுக்கு? இன்ஜினியரிங் தான். ஐடி. ஓகே. ஐடில இன்ஜினியர் லைஃப் நினைக்கிறீங்க. சரி ஓகே. இப்போ Instagram வந்து சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆமா. அத நீங்க எப்படி பாக்குறீங்க? அது என்ன வகையில சம்பாதிக்கிறாங்க உங்களுக்கே தெரியுமா? எப்படி பாக்குறோம்னா ஒரு சில டைம்ல கொஞ்சம் காண்டாவும் இருக்கு. என்னடா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு ஏர்னிங்ஸ் பண்றோம், பட் அதுலயும் கொஞ்சம் சேவிங்ஸ் கூட பண்ண முடியல. இவங்க எந்த கஷ்டமே இல்லாம வந்து சம்பாதிச்சுட்டு போயிடுறாங்களே. செலவு போய் உங்களால சேர்த்து வைக்க முடியுதா காசு? சேர்த்து வைக்கிறோம்பா. 100 எடுத்து வைக்கிறேன். எடுத்துக்கிறீங்களா? ஆமா. சரி ஓகே. ஆக்சுவலி ஐ டோன்ட் நோ சொல்லாமான்னு தெரியாது. இப்போ வந்துட்டு இப்போ பான் வீடியோஸ் எக்ஸாம்பிள்ஸ் இன்கோடிக் டேப்ல தான் நாங்க லைக் யூசுவலி பீப்பிள் வில் சே பட் வை இட் இஸ் பேண்ட். ஆக்சுவலி நாங்க பார்க்கும்போது அதெல்லாம் சம்பாதிச்சு நிறைய வீடு எல்லாம் கட்டிடுறாங்க, கார் வாங்குறாங்க, நிறையவே சம்பாதிக்கிறாங்க எங்களை விட. அவங்கள மாதிரி ஆளுக்கு சாதனை பெண் அவார்டு கொடுக்குறாங்க. அது ரொம்ப தப்புனா. அதுக்கு எதுக்கு சாதனை கொடுக்கணும்? அதுதான் சொல்றேன். இப்போ உங்கள மாதிரி ஆளு கூட சாதனை பண்ணி கொடுத்தா கூட கரெக்ட் தான். ஓகேனா இதெல்லாம் சொன்னா இப்போ உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு அப்புறம் வேலை செஞ்சு முன்னேறணும்னு நினைக்கிறாங்கல்ல, பிசினஸ் சாதிச்சாங்கல்ல, அவங்கள மாதிரி பெண்களுக்கு சாதனை பெண் கூட அவார்டு கொடுக்கலாம். இவங்களுக்கு எதுக்கு கொடுக்கணும்? மேக்ஸிமம் எவ்வளவு சம்பாதிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 1 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பாங்க. அதுதான் முன்னாடி வந்து ஒருத்தவங்க 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சாங்க. இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து 25 லட்சம் கிட்ட சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. ஓகே. ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா விபச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு பண்றவங்க வந்து தள்ளப்பட்டாங்க அந்த சூழ்நிலைக்கு. ஓகேங்களா, கஷ்டம் இந்த மாதிரி சூழ்நிலை அப்படின்ற மாதிரி தள்ளப்பட்டாங்க. இப்போ அது இனிஷியேட் எடுத்து பண்றாங்க. இது மாதிரி ஒரு கேவலமான ஒரு வருமானம் அப்படி தேவையான்னு கேட்குறேன். அதுக்கு ஒருத்தட்ட போய் எனக்கு வயிறு பசிக்குது, இல்லை எனக்கு துணிமணி இல்லை, இல்லை எனக்கு குடும்ப வசதி இல்லை, எனக்கு காப்பாத்துக்கன்னு கை நீட்டிட்டு போலாமே. இதுக்கு சாதனை பெண் சொல்லிட்டு அவார்டு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதாவது அவங்களுக்குள்ளேயே ஒரு சொசைட்டியை உருவாக்கி இவங்களுக்கு சாதனை பெண் சொல்லிட்டு ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது மாதிரி போட்டோங்கள்லாம் போட்டு சம்பாதிக்கிறது இதோட என்ன சொல்றது, கேவலமான பொழப்பு வேற எதுலயும் இல்லை. ஸ்போர்ட்ஸ்ல இருக்கவங்க இவங்கலாம் வந்து மேல வரவே முடியாது. கரெக்டா? இவங்க அப்ப இது மாதிரி பண்ணாதான் சம்பாதிக்க முடியும், இது மாதிரி பண்ணாதான் சொல்லிட்டு கரெக்ட்னு சொல்லிட்டு ஒரு சொசைட்டியா உருவாக்கிட்டே இருக்கும்போது இவங்க எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா மாற ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்களோட எஃபர்ட்ஸ் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. லைக் அவங்களுக்கே ரொம்ப ப்ரையாரிட்டி தருவாங்க. லைக் பாக்குறாங்க, அவங்களே ஃபேமஸ் ஆயிடுறாங்க. லைக் எஃபர்ட்ஸ், டேலண்ட் இதெல்லாம் கிடைக்காம போகும். ஓகே. இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் இன்ஃப்ளூயன்சர் கூப்பிடுறாங்க. ஏன் நீங்க இது இனிஷியேட் எடுத்து கேட்க மாட்டீங்க? அதாவது காலேஜ்ல மேக்ஸிமம் ஒரு 10 பேர் ஆரம்பிச்சாலே அது 1000 பேரா மாறலாம் உங்க காலேஜ்ல. ஓகேங்களா? அப்போ நீங்க வந்து இது ஏன் இனிஷியேட் எடுத்து எந்த காலேஜ்ல இருக்கோமே இதை ஏன் கேட்க மாட்டீங்க? ஏன் இவங்களெல்லாம் கூப்பிடுறீங்க? எங்களுக்கு வந்து டேலண்டான ஆளுங்க வேணும், சாதிச்சவங்க வேணும் சொல்லிட்டு ஏன் கேட்க மாட்டீங்க? பீப்பிள் மைண்ட் செட் இருக்கு. இப்போ ஜீன்ஸ் போட்டிருக்காங்க இந்த பாருங்க, ஓகே இவங்க தப்பானவங்க தான். அந்த மாதிரி மைண்ட் செட்ல இருந்து இப்போ ஆல்ரெடி நிறைய பேர் வந்துட்டு அப்கிரேட் ஆயிருக்காங்க. ஓகே இந்த மாதிரி ஒர்க்குக்கு போறாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சில பேர் பண்ணறதுனால நார்மலா ஹூ இஸ் இன்ஃப்ளூயன்சரா நல்ல இன்ஃப்ளூயன்சரா இருந்தா கூட அவங்களுக்கு ஒரு பேட் நேம் வருது. யாருமே இனிஷியேட் பண்ணாதான் இங்க பிரச்சனை. தப்ப மக்களுக்கு இது தப்புன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கோ நம்ம படிக்கிற காலேஜுக்கோ எடுத்துட்டு போனோம்ல. காலேஜ் அவங்களோட ப்ரொமோஷனுக்காக பண்றாங்க. ஓகேங்களா? நீங்க சொசைட்டிக்காக பண்ணணும். அவங்களுக்கு இப்ப உங்களுக்கான ரெகக்னேஷன் கிடைக்குமா இல்லைன்னு தெரியல, ஆனா அவங்களுக்கு சாதனை பெண் அவார்டு கொடுக்குறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது கொடுக்கவே வேணான்றேன். அது வேற யாருன்னா ஒரு பிச்சைக்காரன் குத்தா கூட நல்லா இருக்கும். ஏன்னா அவங்க கூட உழைச்சு சாப்பிடுறான், வெயில்ல உட்காந்து சாப்பிடுறான் அவன். ஏன்னா யார்கிட்டயும் போய் திருடி சாப்பிடல. ஓகே. உங்ககிட்ட அதாவது ஓகே நீங்க ஸ்டூடெண்ட், உங்ககிட்ட எவ்வளவு பேர் பவர் இருக்குன்னா கிட்டத்தட்ட அது சொன்ன மக்கள் நினைச்சா எவ்வளவு பெரிய விஷயத்தையும் மாத்தலாம். இப்ப எலெக்ஷன்லயே நீங்க யோசிச்சு பாருங்களேன். 75 வருஷம் ஆண்ட கட்சியவே தோக்கடிக்கிற அளவுக்கு மக்கள்கிட்ட சக்தி இருக்குன்னா இதெல்லாம் மாத்ததுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? இப்போ வந்து நாளைக்கு வந்து அதுதான் சொல்றேன், நாளைக்கு இருக்கவங்க எல்லாருமே தள்ளப்படுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா உள்ள போயிடுவாங்க அதுக்குள்ள. அந்த மாதிரி சொசைட்டியை உருவாக்க கூடாதுன்னா இது பேன் பண்ணுன்றது என்னோட இது. ஓகேங்களா? கண்டிப்பா இதுக்கு கவர்மெண்ட் ஏதாச்சும் கொஞ்சம் எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் இருக்கு. இது சப்ஸ்கிரிப்ஷன்றத நம்ம பேன் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? பண்ணணும். என்னங்க படிக்கிறீங்க? காலேஜ் படிக்கிறோம், ஃபைனல் இயர். ஓகே. காலேஜ் முடிச்சு என்ன பண்றதா உங்களுக்கு ஐடியா? ஜாப் பண்ண போறோம். இன்ஸ்டாகிராம் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை நீங்க மாசத்துக்கு ஒரு ஆள் மட்டும் டாப்ல இருக்கவங்க 25 லட்சம் சம்பாதிக்கிறாங்க மாசத்துக்கு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? தனக்கு தானே உடம்ப காட்டிக்கிட்டு மத்த விஷயத்த ஆபாசமா காட்டிக்கிட்டு சம்பாரிச்சானா அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? ஒண்ணும் இல்ல. சொசைட்டில அவங்களுக்கு கேவலமா தான் பேசுவாங்க. இப்போ இன்ஸ்டாகிராம்ல சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை வச்சு தப்பான முறையில சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப பாவம் இல்ல, அதெல்லாம் செய்யக்கூடாதுல்ல. பெண்களுக்கு பெண்களே எதிரா இருக்க கூடாதுல்ல. சம்பாதிக்கிறத செலவு போய் சேர்த்து வைக்க முடியுதா? அது இப்பத்தி ஜெனரேஷன்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இது மாதிரி தூண்டப்பட்டு ஈஸியா நல்லா இருக்கிற பெண்கள் கூட இதுக்குள்ள போயிடுவாங்க. ஆல்ரெடி குடும்ப பெண்கள்ன்ற மாதிரி இருக்கிற பெண்கள் கூட கிராம திசையில கூட உள்ள போயிட்டாங்க. இல்ல இப்ப என்னன்னா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு சாதனை பெண் அவார்டு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நீ இது மாதிரிலாம் பண்ணனா உனக்கு இந்த மாதிரி ரெகக்னேஷன் தான் கிடைக்கும், உனக்கு இவ்வளவு சம்பாதிக்கலாம், இவ்வளவு இது பண்ணலாம் சொல்ற மாதிரி அதாவது நார்மலைஸ் பண்ணிட்டு அவங்கள ரொம்ப உயர்த்தி காமிச்சிட்டே இருக்காங்க. அப்போ உழைக்கிறவங்க மக்களையும் டேலண்ட் இருக்கவங்களையும் கீழே காமிச்சிட்டே போய் டவுன் பண்ணிட்டே போறாங்க. நம்மளோட சொசைட்டில வந்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்சுதான் ஆகணும். இதுதான் காலங்காலமா வர ஒரு கூடிய விஷயம்.
எவ்வளவு நம்ம கஷ்டப்படுறோமோ அவ்வளவு கடவுள் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுப்பாரு. ஒரு திருப்தி, ஒரு சமுதாயத்துல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் நம்மளுக்கு. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் நம்ம மத்தவங்க பார்வையில ஒரு கரெக்டான ஒரு பொசிஷன்ல இருக்கிறோம். மத்தவங்க நம்ம தப்பா பேச மாட்டாங்க. பசங்க இப்ப டிகிரி எடுக்கிறதே விஸ்காம் போகணும், இதுக்கு ரிலேட்டடா நான் கத்துக்கணும், நான் ஒரு பேஜ் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னா அதுலயே நான் ஏர்னிங்ஸ் எடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது லிட்டரலி உண்மை. என்னோட ரிலேட்டிவ்மே ஒருத்தவங்க அதை பண்றாங்க. சோ அதனால அது கொஞ்சம் தப்பான விஷயம் ஆமா தான். உமன்ஸ் பொண்ணுங்க இதை வந்து இதுவா எடுத்துக்க கூடாது. என்ன கேட்டா வந்து இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியால ரொம்ப இதுவா இருக்க கூடாது. பிக் பாஸ்ல கூட அரோரா பாத்திருப்பீங்க, அவங்க இதுக்காக தான் கூப்பிட்டு உள்ள போட்டாங்க. ஓகேங்களா, நீங்க இப்போ அவங்க சஸ்கிரிப்ஷன்ல இருந்து போயிட்டாங்க, வெளியே போயிட்டாங்க. Okay. பட் ஆனா நிறைய பேர் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி 80s இருந்தாங்கல்ல, அவங்களுமே இப்ப உள்ள இருக்கிறாங்க. Correct. நல்லா உழைச்சு சாப்பிடணுன்றவங்க கூட இவங்கள மாதிரி ஆளுங்களாம் மாறிடுவாங்க போக போக ஃபியூச்சர்ல. இப்போ ஆல்ரெடி காலேஜ் பொண்ணுங்க அப்படி இப்படி நிறைய பேர் போயிட்டாங்க. இப்போ பெரிய ஆளுங்க தான் அப்படி இருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது. காலேஜ் முடிச்சிருக்கு நிறைய பேர் இருக்காங்க, காலேஜ் வயசுல இருக்கவங்க கூட அப்படி இருக்கிறாங்க. இல்ல அது உள்ள இருக்காங்க ஆளு யாரு அப்படின்னு சொல்லிட்டு போனா, இப்போ ஒரு 6000 பேர் அவங்களுக்குள்ள இருக்காங்கன்னா சீக்ரெட் சொசைட்டி மாதிரி அது உள்ள யார் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட அதுல என்ன சொல்றது 18 கீழே இருக்கலாம் கண்டிப்பா. ஏன்னா அதுதான் யாரும் பார்க்கவே முடியாதுல்ல. யார் வேணா இப்ப ஐடி நம்ம கொடுத்துக்கலாம்ல. கரெக்ட். அப்போ ஒரு 17ல இருக்காங்க, இல்ல 16 இருக்காங்க, அவன் உள்ள போய் ஈஸியா அதை ஆக்செப்ட் எடுத்துப்பான். ஓகேங்களா, காசு கட்டுறது எல்லாமே இதனால எடுத்துட்டு அவன் பண்ண ஆரம்பிச்சிடான். அது தப்ப நம்ம தான் தொடங்கி வைக்கிறோம். தப்பு பண்றவங்களை விட நம்ம தப்ப தொடங்க வச்சுக்கிட்டோம் நான் நினைக்கிறேன். ஓகே, என்னோட ஐடியா. ஓகேங்களா, இதை நீங்க மாத்திக்க ட்ரை பண்ணீங்கன்னா பெரிய மாற்றத்தை உருவாக்கலாமா இல்லையா? இப்போ இப்ப 5 பேர் நாங்க இதெல்லாம் பண்ணோம்னா ஒரு கிளாஸ்ல இருந்து ஒரு ஆள் வந்தா கூட ஒரு 5 பேர் வந்தீங்கன்னா ஓகே நாங்க வந்து இதை நாங்க இனிஷியேட் பண்ணல, நாங்க அப்படி எல்லாம் நாங்க வர மாட்டோம் சொல்லிட்டு நீங்க ஸ்டாண்ட் அப் பண்ணீங்கன்னா கம்பல்சரி காலேஜ் சைட்ல இருந்து வேற யாராவது டேலண்டா இருக்கணும் கூப்பிட்டோம். என்னைக்கு டேலண்டா இருக்கணும் நீங்க சான்ஸ் கொடுக்குறீங்களோ அன்னைக்கு இது எல்லாமே மாறும். சோ இது வந்து பேன் பண்ணணும். அது என்னோட இது. உங்களோட கோரிக்கை. எங்களோட கோரிக்கையும் அதுவே இருக்கட்டுமே. இப்ப இன்ஸ்டாகிராம்ல சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு, அது தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கேன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது எப்படின்னா இப்ப நீங்க சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு போட்டோ ம். அது காமிச்சு நம்மள கவர்ற மாதிரி. நாளைக்கு உங்கள மாதிரி ஆளுங்க உழைக்கணும், சாதிக்கணும், ஆமா, ஸ்போர்ட்ஸ்ல வேல்யூ இருக்கவங்க கிடையாது. வேல்யூவே இல்லாம ஆமா, பண்ணிடுவாங்க. கிடைக்காது. சாதனை பண்ண அவார்டு கொடுக்குறாங்க, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது நம்ம இதுக்கு டார்கெட் யாரா இருப்பாங்கன்னா மிடில் கிளாஸ் தான் டார்கெட் இருப்பாங்க. எல்லாரும் நீங்க சொல்ற பணக்காரங்க இதை பார்க்க மாட்டாங்க. ஓகே, அப்ப இது வந்து கவர்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு போகணும்னா மக்களுக்கு இது எல்லா பிரச்சனையும் ஆகணும். ஓகே, இது நீங்க எல்லாருமே நீங்க ஷேர் பண்ணணும், தொடர்ந்து பேசணும். கரெக்டா? அப்ப பேசும்போது மக்களுக்கு இது பிரச்சனை சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு தெரியும். ஆனா கவர்மெண்ட் பேன் பண்ண ரெடியா இருக்கும். பட் இதெல்லாம் மக்களுக்கு பிரச்சனை சொல்லிட்டு ஒருத்தவங்க பேச ஆரம்பிக்கும் போது அது கவர்மெண்ட் போய் சேரும்போது தடை பண்ணான்னு ஒரு ஐடியா வரும். ஓகே, அப்போ மாசத்துக்கு 25 லட்சம் 1 கோடி அப்பெல்லாம் சம்பாதிக்கிறாங்க ஒரு ஆளு, எந்த வேலைக்கும் போகாம எதுவுமே இல்லாம. அப்ப நீங்க இது எப்படி பாக்குறீங்க? இது தப்பா தப்பு இல்லையா? பை சீயிங் லைக் எவ்வளவு கிட்ஸ் கூட பாக்குறாங்க இன்ஸ்டாகிராம், Okay, ஆமா. பெரியவங்க கூட பாக்குறாங்க. ஒரு வர்கலான வீடியோல இருந்து இழுத்து லைக் தென் சப்ஸ்கிரிப்ஷன் ஓகே பே இவ்வளவு பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ தட் இஸ் வெரி பேட் ஆக்சுவலி. சோ நம்ம அதை பேன் பண்ணி தான் ஆகணும். இதை தூண்டுறதுக்கு ஒருத்தர் இருப்பான்ல, ஆமா, இதை செய்யறதுக்குன்னு ஒருத்தர் பண்ணிட்டு தூண்டுறது இருக்காங்க, இருப்பான்ல, பண்ணிட்டு இருக்காங்க. அவனை பிடிச்சாலே போறோம், எல்லா திருப்பு சுற்றி மாட்டிடும். என்ன படிக்கிறீங்க? நான் இப்பதான் 12th முடிச்சேன். ஓகே, இப்போ இன்ஸ்டாகிராம்ல வந்து சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? தெரியும். ஓகேங்களா, அதை பத்தி இப்பெல்லாம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி தப்பான முறையில சம்பாதிச்சு ஒரு மாசத்துக்கு 25 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க இருந்தாங்க 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த மாதிரி சம்பாதிச்சிடலன்னா அப்புறம் கஷ்டப்பட்டு வேலைக்கு போறவங்க எல்லாம் கொஞ்சம் வேஸ்ட் தான். சரி, ஓகே. ஆனா இது வந்து சம்பாதிக்கிறது உங்களுக்கு தப்பா படுதா? அதை நீங்க சொன்னாதான் கரெக்டா இருக்கு. ஏன்னா இது ஆமாண்ணா, கண்டிப்பா தப்பா படுது. ஏமாத்தி அது எதுக்கு தப்பான மூலியமா எதுக்கு அந்த காசு சம்பாதிக்கும்? இப்ப நான் சொன்னா அவங்க சாதனை பெண் சொல்லிட்டு அவார்டு கொடுக்குறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது மாதிரி பண்றவங்களுக்கு போயிட்டு சாதனை பண்ணி அவார்டு கொடுக்கும்போது நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இது வந்து தப்பு தான் சொசைட்டிக்கு. இப்போ அவங்களுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்ட் சொல்லுவாரு நீங்க வேலையெல்லாம் போட்டாலே வீட்டுல தான் இருக்கணும். அவங்க இந்த மாதிரி ஒரு ரீல்ஸ் போட்டுக்கின்னு இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி அதுல இருந்து பைசா இன்கம் வர மாதிரி அவங்களோட தாட்டா அது மாதிரி போவோம். சொசைட்டிக்கு தப்பு தான். ஓகே, நீங்க 12th தான் முடிச்சிருக்கீங்க. இதை நீங்க இனிஷியேட் பண்ணுங்க. ஓகேங்களா, இது மாதிரி விஷயம் இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல பேசுங்க. சில விஷயங்கள் மாற ஆரம்பிக்கும். என்னைக்கு நம்ம கவர்மெண்ட் கிட்ட கொண்டு போறோமோ கண்டிப்பா கவர்மெண்ட் வந்து இதை பேன் பண்ணும், இதை தடை பண்ணும். இன்ஸ்டாகிராம்ல சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வச்சு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? காலேஜ் இது மாதிரிலாம் விஷயம் ஓகே, ஒரு இது நடக்குது, ஓகே ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா யாரை கூப்பிடுறாங்க? செலிபிரிட்டிஸ். இது ஏன் நீங்க வந்து ஸ்டூடெண்ட் கேட்கவே கூடாதா? இல்ல அவங்க இது யாரு வந்து ஓகே இப்போ பண்றது? என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ் செலிபிரிட்டிஸ்க்கு தான் என்கரேஜ் பண்ணுவாங்க. லைக் செலிபிரிட்டிஸ் தான் வரணும், செலிபிரிட்டிஸ் தான் வேணும். இல்ல இது எப்படி ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா நம்ம காலேஜ்ல நம்ம ஸ்டூடெண்ட் தடுக்காம விட்டதுனால. கரெக்ட் தான். ஏன்னு சொன்னா ஒரு கெஸ்டா நீங்க யாரை கூப்பிடுறீங்க ஒரு காலேஜ்ல ஃபங்க்ஷன்னா? இதுக்கு முன்னாடி ஆமா இப்போ வந்துட்டு இப்போ இன்ஸ்டாகிராம்ல அதிக ஃபாலோவர்ஸ் யார் வச்சிருக்காங்களோ அவங்கள தான் கெஸ்டா அது கூப்பிட்டு. வரைக்கும் நீங்க இனிஷியேட் எடுத்துருங்க, இல்ல உங்க மைண்ட்ல வந்திருக்கா? பண்ணல, லைக் யாரும் இனிஷியேட் பண்ணல. ஆனா பண்ணா சேஞ்ச் ஆகும் போல.